ஏக்கா அக்கா, என்ன வேணும்? அம்மா இருக்காப்பா? அம்மா இல்லையா, வெளியில போயிருக்காங்க. நீ என்னப்பா யாரோ வேற மாதிரி பேசிக்கிருக்க? உனக்கு சித்தி மாதிரிதாப்பா வேணும். நீ சும்மா சித்தினே கூப்பிடுப்பா. சரி. நமக்கு நீச்சல் தண்ணி விடுமா. முட்டை அரிசியை கொதிக்க வச்சு கூழ் காய்ச்சி குடிக்க சாப்பிடவே முடியல. கொண்டு வரேன். நீ எப்பமா வந்த? நான் நேத்தான் சித்தி வந்தேன். ஆமா, உனக்கு எத்தனை பிள்ளையமா இருக்கு? 2 பிள்ளைங்க சித்தி. ஒண்ணு பொண்ணுண்ணா? 2 பொண்ணுங்க. 2 பொண்ணு தானா? ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையா? ஆபரேஷன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சித்தி. ஏன் ஒரு ஆம்பளை பிள்ளை பாத்துக்கிட்டு ஆபரேஷன் பண்ணக்கூடாதா? ஏன் சித்தி 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, பத்தாதா? எதுக்கு ஆம்பளை பிள்ளை? என்னதான் நமக்கு ஆம்பளை பிள்ளை இருக்க மாதிரி இருக்குமா? நாளைக்கு நமக்கு அதே வாரிசா வர போறது. நம்ம சொத்து சொத்த ஆள போறதே ஆம்பளை பிள்ளைதே. ஏன் சித்தி, நாங்க இருக்கிறதே வாடகை வீடு, இதை ஆள்றதுக்கு எந்த ஆம்பளை பிள்ளை வேணும்ன்றீங்க? பொம்பளை பிள்ளை தான் சித்தி தவிச்ச வைக்க தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கும். ஆம்பளை பிள்ளைன்னா பெருமைக்கு சொல்லிக்கலாம் போல. சரி வாரிமா, அம்மா வந்தா சொல்லிடு. சரிங்க சித்தி. என்ன லட்சுமி இந்த பக்கம்? கூழ் காய்ச்ச நீச்சல் தண்ணி வாங்க வந்திக்கா. சரி வா உட்காரு. என்னம்மா ப்ரெஷர் செக் பண்ணணும்ட்டு ஆஸ்பத்திரி போனீங்க, என்ன சொன்னாங்க? அதை ஏப்பா கேட்கற? ப்ரெஷர் கொஞ்சம் கூடி இருக்குன்றதுக்காக அதுக்கு அந்த மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கவலைப்பட்டாலும் ப்ரெஷர் ஏறத்தனமா செய்யும். நான் கவலைப்படாம எப்படி இருக்கிறது? உங்க அக்கா உங்க மாமா கொண்டு போய் மதுரை பெரியாஸ்பத்திரியில வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. அந்த டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட் எடுனுவாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு விவரமும் தெரியாது. அது என்னன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா தெரியாது. நான் எப்படி கவலைப்படாம இருப்பேன்? ஏக்கா, அந்த பிள்ளைக்கு 2 பொம்பளை பிளான் இருக்கு. ஆமா லட்சுமி, இளையவில காலேஜ் போகுது, மூத்தவளை கட்டி கொடுத்துக்கு அதுக்கு 2 சின்ன பிள்ளைங்க இருக்கு. அந்த பிள்ளை சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு அங்க வந்து என்ன செய்ய முடியும்? அதனால முடியாது. ஏக்கா, இதே அந்த பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா எங்க போகணும் வரணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் பாத்துருப்பியா? ஒட்டை பிள்ளை இருக்க போய் தான் எங்கேயும் போக வர தெரியாம இருக்குங்க. என்ன லட்சுமி பேசுற? நானும் 2 ஆம்பளை பிள்ளை தான் பார்த்திருந்தேன். எங்களுக்கு முடியலன்னு சொன்னேன். எவனாவது ஒருத்தன் பார்த்தானா? சும்மா ஆம்பளை பிள்ளை எனக்கிட்டே இருக்கிறேன். ஆம்பளை பிள்ளை இருந்து என்ன செய்ய? ஒரு ஆத்திர அவசரம்னு சொல்லி விட்டா முதல்ல ஓடியாந்து நிக்கிறது இந்த பொம்பளை பிள்ளையதே. 2 மாசமா நான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தேன். இந்த பொம்பளை பிள்ளைதே ஆம்பளை மாறி என்னை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரியா அலைஞ்சு போராடி இன்னைக்கு என்னை உயிரோட நடமாட விட்டது அந்த பொம்பளை பிள்ளைதே. அப்ப ஆம்பளை பிள்ளை ஒன்னத்துக்கு ஆகாதுங்கிறியாக்கா? நான் அப்படி சொல்லலம்மா. எல்லா ஆம்பளை பிள்ளைகளும் பார்க்க மாட்டாங்கன்னு நான் சொல்லல. அதே மாதிரி பெத்தவர்களை தவிக்க விடுற பொம்பளை பிள்ளைகளும் இருக்குதுங்க. இப்ப என்னக்கா சொல்ல வர இருக்கு? யாருமா, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்மளை பெத்தவங்களை நம்ம நல்லா பாத்துக்கிறோம். அது நம்ம கடமை. அப்படின்னு எந்த பிள்ளைய நினைக்குதோ அதுக்குதான்ப்பா பார்க்கும். அதை விட்டுட்டு சும்மா ஆம்பளை பிள்ளை பார்த்தாத்தேன் பெருமை, ஆம்பளை பிள்ளை பார்த்தாத்தேன் வாரிசுன்னு அதவே பேசிக்கிட்டு இருக்காது லட்சுமி.